ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். அசல் 46,000 ஆனது ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனிவழி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்கிறது எனில் வட்டி வீதம் ஆர் கேட்குறாங்க. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. உங்களை ஆர் கேட்குறாங்க. ஸோ ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா 52,440, பி பார்த்தீங்கன்னா 46,000. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி. ஓகேவா? பி ப்ளஸ் ஐ நம்மளுக்கு தெரியும். எனக்கு ஐ வேணும்னா ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிடலாமா? ஐ வேணும்னா என்ன பண்ணலாம்? இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 6,415 வருது. ஐ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இன்னும் நீங்கள் ட்விஸ்ட் என்னென்னா எப்போயுமே இயரில் தான் நம்மளுக்கு இதில் இருக்கணும். ஆனால் இங்கே என் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரு ப்ளஸ் 9 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது எல்லாமே இயரில் இருந்தால் தான் சம் போட முடியும். அப்போ இந்த மந்த்தையும் நம்ம வந்து இயரில் மாற்றணும். நம்மளுக்கு தெரியும் 12 மந்த்து வந்து 1 இயர். கரெக்டாக 12 மந்த்து வந்து 1 இயர். அப்போ 1 மந்த்து பார்த்திங்கன்னா 1/12 இயர். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 மாதம். அப்போ 9ஆல் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9/12 இயர்னு வரும். கரெக்டாக? இப்போ 9 மந்த்ஸ்னால் 9/12 இயரில் எழுதணும்னா 9/12 இயர்னு எழுதணும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3/4 இயர்னு வரும். ஓகேவா? அப்போது என் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரு ப்ளஸ் 3/4 இயர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? 3/4 இயர்னு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகிடும்? 4 + 3 7/4 ஆகிடும். இப்போ என்னும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? I = நம்மளுக்கு PNR/100 தெரியுமா? ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 6,450. பி அவங்களே கொடுத்துட்டாங்க 46,000. என்ன நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் 7/4ன்னு பார்த்தோம். ஆர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? /100. இந்த 2 0வும் கேன்சல் ஆகிடும். எனக்கு 6 தான் வேணும். அப்போது 6,450 × 4 / 46 460 × 7 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 7 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 9 டைமு 2 டைமு. இதை பண்ணிங்கன்னா 1 டைமு, இது 2 டைம். அப்போ 2 4s are 8. அப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா 8% தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?